பார்த்திபன் கனவு அத்தியாயம் 22 சிறு தொண்டர். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு நம்மளுடைய சக்கரவர்த்தி. யாரை பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சேனாதிபதி புலிகேசியை வெற்றி கொள்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர். கிட்டத்தட்ட புலிகேசியை கொன்று வென்றவரும் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். யார் அவர்? நம்மளுடைய பரஞ்சோதி அடிகளார். அவர் தான் நம்மளுடைய சேனாதிபதி. அதாவது பல்லவ சக்கரவர்த்தி இருக்கிறார் இல்லையா, ரவிவர்மனுடைய சேனாதிபதி. புலிகேசியை வெற்றி கொள்றதுக்காக போன போரில் அவர் தான் கூட இருந்தார். அவரை பார்க்கறதுக்காக 2 பேரும் வராங்க. யார்? நம்மளுடைய குந்தவி தேவியும் சக்கரவர்த்தியும் வராங்க. இவங்களுக்காக காவிரி நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அங்கே நாற்காலிகள், அதாவது சக்கரவர்த்திக்கான அரியணையெல்லாம் போடப்பட்டிருக்கு. குந்தவிக்கும் போடப்பட்டிருக்கு. நம்மளுடைய சேனாதிபதியும் அவருடைய மனைவியும் வராங்க இல்லையா, அவங்களுக்காகவும் அங்கே அரியணைகள் அமர்த்தப்பட்டிருக்கு. குந்தவி தேவி அப்படியே அந்த பிரவாகத்தில் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நதிக்கரையோரம், அந்த காவிரி நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய இடத்துல மெல்ல அந்த படிக்கட்டுகள் இருக்கு இல்லையா, படித்துறையில் அந்த படிக்கட்டுகள் இருக்கும், அதில் இறங்கி போகிறாங்க. தெளிந்த நீரோடை, அப்படி அந்த காவிரி தாய் எப்படி இருக்காலாம், தெளிந்த நீரோடையாக பார்க்க அப்படியே மின்ற அளவுக்கு தெளிவாக இருக்கா அந்த நீரோடை. பல சமயங்களில் குந்தவியை அவளுடைய தோழிமார்கள் இருக்கிறாங்க இல்லையா, தோழிமார்கள், அவளை வளர்த்த அன்னை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாட்டிமார்கள் நிறைய பேர் அவள் சொல்லி கேட்டிருக்கா. சௌந்தரிய வதனம், இவளுடைய கண்கள் மாதிரி வேறு எந்த கண்களும் இருக்காது, இவளுடைய கூந்தலுடைய வனப்பு மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு இருக்காது, ஒரு சிலையை வடித்து வச்சு அதுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் குந்தவி அப்படின்னு அவளுடைய தோழிமார்கள் சொல்கிறதெல்லாம் அவள் கேட்டிருக்காப்பலா. அவள் பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை, என்ன பெரிய அழகு அப்படிங்கிற மாதிரி அவள் இருந்தா. ஏன்னா அந்த காலகட்டங்களில் அவளுக்கு எதன் மீதும் அதிக ஈர்ப்பு கிடையாது. அவளுடைய உலகமே அவளுடைய தந்தை மட்டும்தான். அந்த ஒரு நினைவோடு தான் இருந்தாள். ஆடை அலங்காரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் பூட்டப்பட்ட அந்த குந்தவி தேவி இப்போ தன்னைத்தானே பார்க்குறான். அவளுடைய பிம்பத்தை அந்த காவிரி நதியில் இருக்கக்கூடிய அந்த தெளிந்த நீரில் பார்க்குறான். பார்த்துட்டு அவளே அதிசயப்படுறா. ஆமாம்ல, சிலைக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஆச்சரியப்படுறான். மற்றவங்க சொன்னதெல்லாம் பொய்யில்லை போல இருக்கே, இந்த ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சில மாதிரியே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னது உண்மை தான். எவ்வளவோ புகழ்ந்து பேசியிருக்காங்க மற்றவங்கள்லாம். பிரம்மனுடைய படைப்பில் அழகான ஒரு தேவதை எப்படி இருப்பாளோ, ஒரு அழகுக்கு மறு உருவம் கொடுத்தா எப்படி இருப்பாளோ அப்படி அழகாக இருப்பா குந்தவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிறான். உடனே எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போதே இவளுக்கு அந்த இளைஞனுடைய ஞாபகம் வந்துடுது. யார்? நம்ம விக்ரமனுடைய ஞாபகம் வந்துடுது. அந்த அழகான பறந்து விரிந்த கண்கள் இப்போ கிட்டத்தட்ட கலங்க ஆரம்பிச்சிடுது. எந்த கண்களை பார்த்து இவளே தன்னைத்தானே ரசித்தாலோ அந்த கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுது. இவ்வளோ அழகான கண் இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ அழகான வனப்பு இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாரும் புகழக்கூடிய அளவுக்கு சிற்பம் போல் இருந்து என்ன பிரயோஜனம், இதை ரசிக்கிறதுக்கு அவன் இல்லையே, விக்ரமன் இல்லையே, இங்கே அவன் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் தேவைதானா, இதெல்லாம் எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் இங்கே இந்த நதிக்கரையிலே எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு இல்லை பரஞ்சோதி அடிகளார், அவரோடு சேர்ந்து சன்னியாசியாக பேசாமல் கோயில் குளம்னு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்தில் அந்த அணிகலனில் கையை வைக்கிறா. அப்போ சக்கரவர்த்தியோட குரல் கேட்குது. குழந்தாய் ஓடிவா ஓடிவா ஓடிவா, பரஞ்சோதி அடிகளார் வந்துட்டார், ஓடிவா ஓடிவான்னு சொன்னோன்னே இவ பார்க்குறா. அப்பா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி யாரையும் வரவேற்று நான் பார்த்ததே இல்லையே, இவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு இவர் இருந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரா. பார்த்தா எதிர்க்க பரஞ்சோதி அடிகளார் வராரு. சொல்கிறாரு, நல்ல வேலைக்கு நம்ம உறையூர் வந்தோம், இந்த சமயத்தில் வரலன்னா இவரை பார்த்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வரவேற்கிறதுக்கு இவங்க தயாராகிறாங்க. அதே மாதிரி பரஞ்சோதியும் ஓடி வராரு. சேனாதிபதியாரே எப்படி இருக்கீங்க, என்னை இப்படி மறந்துட்டீங்களே, நீங்கள் இது செய்ததெல்லாம் நியாயமா, என்ன மறந்துட்டு கடவுள்ட்டு இப்படி சுற்றி சுற்றி கோயில் குளமாக தீர்த்த யாத்திரை போகிறீங்களே, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே 2 பேருமே அப்படியே கட்டிப்பிடிச்சு அந்த கண்ணீர் துளிகள் வெளியில் வரல, ஆனாலும் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அவரோட அவருடைய மனைவியாரும் குந்தவி தேவியை ஆலிங்கனம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அம்மா, நீ நினச்சதெல்லாம் நடக்கும், நீ என்ன வரம் கேட்குறியோ அதெல்லாம் நடக்கும், எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு பிறைசூடன், அதாவது பிறையை தலையில் வச்சுருப்பார் இல்லையா சிவபெருமான், அதனால் பிறைசூடன் அவர் பேர். பிறைசூடன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எல்லாத்தையும் வழிநடத்தி கொடுப்பாருமான்னு குந்தவிக்கு ஒரே சந்தோஷமாயிருது.
என்னடா இது நம்ம மனசில் நினச்ச மாதிரியே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர சந்தோஷமாக ஆயிடுது. இப்போ சொல்கிறாரு, பரஞ்சோதி அடிகளாரே வருக வருக, என்னோட இனிமேல்ட்டு இருக்கவே மாட்டிங்களா? இப்படி ஊர் ஊராக க்ஷேத்ராடம் போனீங்கன்னா எப்போ தான் என்னோட இருப்பீங்க? இப்படி என்ன மறந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்களை மறப்பேனா? ஒவ்வொரு கோயில் குளமும் போகும்போது எனக்கு உங்களுடைய ஞாபகம் தான். இந்த உலகம் இன்னும் நீங்கள் நீடூடி வாழணும் அப்படின்னோடனே என்னுடைய சேனாதிபதி இந்த அளவுக்கு என் மேலே பற்று வச்சுருக்கிறதுலையும் பாசம் வச்சுருக்கிறதையும் எண்ணி அந்த ஒரு நண்பனாக நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னோடனே, தயவு செய்து அப்படிலாம் கூப்பிடாதீங்க. அப்போ பரஞ்சோதி அடிகளார் அப்படின்னு கூப்பிடலாமா? அதுவும் வேண்டாம். அப்போ சேனாதிபதியாரும் வேணாம், பரஞ்சோதி அடிகளாரும் வேணாம், சிவனடியார்னு சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் பெரிய வார்த்தை. நான் அதனால தான் அந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய சிறு தொண்டன் நான். சரி சிறு தொண்டரே, நீங்கள் இப்படி க்ஷேத்ராடமாக போகிறீங்க, எனக்கும் ஆசை தான் அப்படியே. ஆனால் சில காரியங்கள், எனக்கு 2 விஷயங்கள் இன்னும் செய்ய வேண்டி இருக்குது. என்னுடைய 2 முக்கியமான கடமைகள் இருக்குது. அந்த 2 கடமைகளை நான் செய்து முடிச்சுட்டேன்னா நானும் உங்களோட சேர்ந்து இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போகிறதுக்கும் கோயில் குளமாக சுற்றுறதுக்கும் நானும் உங்களோட வந்துடுவேன். ஆனால் உங்களை மாதிரி மொட்டையெல்லாம் அடிச்சிக்க மாட்டேன். ஏன்னா சிறு தொண்டர் அவர் தன்னை தானே மழுங்க மொட்டை அடிச்சுட்டு அந்த தாடி கீடி எதுவும் இல்லாமல் நின்னார். உங்களை மாதிரிலாம் நான் மொட்டை அடிச்சிக்க மாட்டேன். நல்லா ஜடா முடி வச்சு பெரிய தாடி வச்சு பார்த்தோன்னே விஸ்வாமித்திரரோ அகஸ்தியரோ வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி தோற்றத்தில் தான் நான் வருவேன். ஆனால் எனக்கு 2 கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை செய்து முடிச்சுட்டேன் அப்படின்னா நிச்சயமாக கோயில் குளம் சுற்றுறதுக்கு உங்களோட வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.